செல்வா தமிழ் குரல் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு தகவல் தாங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதாவது இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு ஆன்மீக கல்வி அவசியமா, இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறணுமா, மெய்ஞான அறிவு அவங்களுக்கு வேணுமா அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அவங்களுக்கு இறைவனை பற்றியும் நல்லது கெட்டதை பற்றியும், கருணைனா என்ன, அன்புனா என்ன, இறைவனா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறணும். கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சால் மட்டும்தான் வரக்கூடிய சமூகம் நல்ல சமூகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மற்ற எல்லா நாடுகளையும் விட நம்ம இந்தியா வந்து இன்றைக்கி இவ்வளோ ஒரு சிறந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, உண்மையிலேயே சொல்லப்போனோம் அப்படின்னா நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் இந்த 2 நாளை மட்டும்தான் இன்றைக்கி உலக நாடுகளில் தலை சிறந்த நாடாக இந்தியா இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்தியாவினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வருங்கால மாணவர்கள் தான். அப்போ அந்த மாணவர்கள் வந்து மெய்ஞான அறிவு பெறணுமா, ஆன்மீக அறிவு வேணுமா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் அறிவியல் ரீதியான அறிவு அவங்கக்கிட்ட இருக்குது, அணுக்களை பற்றிய அறிவு அவங்கக்கிட்ட இருக்குது, ஒரு 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 துறையில் எப்படி சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்கான அறிவுகள்லாம் இருக்குது. ஆனால் இதை தாண்டி ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய, மனிதநேயம் மிக்க, ஒரு கருணை மிக்க, ஒரு வள்ளலார் எதிர்பார்க்கக்கூடிய, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிற உயிர்கள் மீது அவங்களுக்கு கருணையும் அன்பும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அன்புக்கும் இரக்கத்துக்கும் பக்திக்கும் பெயர் போன நம்ம இந்தியா நாட்டில் இன்னைக்கு நமக்கு மாணவர்கள்கிட்ட அந்த அன்பு கருணை பக்தி அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிதான் போச்சு. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம தமிழகம் வந்து எல்லாத்துலேயும் கலைகளாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், கருணையாக இருக்கட்டும், பக்தியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலம். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, மாணவர்கள் அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய திறமைக்கும் அவங்களுடைய இதையும் எதுவுமே சொல்ல முடியாது வார்த்தையால், அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இடத்துல இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அப்போது இந்த ஆன்மீகத்தையும் மெய்ஞானத்தையும் வளர்க்க வேண்டியது யாருடைய கையில் இருக்குது அப்படின்னா, ஆசிரியர்களுடைய கையில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆன்மீகத்தையும் மெய்ஞானத்தையும் மாணவர்களிடத்தை கண்டிப்பாக கொண்டே போய் ஆகணும். அறிவு ரீதியாக அவங்க வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டே இருக்காங்க, அதில் எந்தவித மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இந்தியாவில் எங்கே போனாலும், அதாவது உலக நாடுகளில் எங்கே போனாலும் தமிழக மாணவனோ இந்திய மாணவனோ எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒருத்தன் வந்து சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கான், அவனுக்கான பெயரை நிலைநாட்டிக்கிட்டு தான் இருக்கான், தமிழன்கின்ற பெயரை நிலைநாட்டிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் அதை தாண்டி ஒரு அன்பு கருணை மனிதநேயம் பக்தி இதெல்லாம் வந்து மாணவர்கள்கிட்ட இன்றைய சமுதாயத்தில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை வந்து கண்டிப்பாக மாணவர்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரினுடைய கடமை. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஆன்மீக குருஜிகள் இருக்காங்க, அவங்களுடைய சொற்பொழிவுகள் அவங்களுடைய உரை இதெல்லாமே மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தா மட்டும்தான் வருங்காலத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு தமிழகமாக, தலை சிறந்த இந்தியாவாக, மாணவர்கள் எல்லாத்துலேயும் சிறந்திருக்காங்க, அன்பு கருணையிலையும் சிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம பெருமை கொள்ள முடியும். அந்த பணியை சில குருமார்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீகத்தையும் மெய்ஞானத்தையும் கருணையையும் இரக்கத்தையும் மனிதநேயத்தையும் எல்லாத்தையும் மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், சமூகத்தில் இருக்கக்கூடிய யாரா வேணாலும் இருக்கட்டும், அந்த குருமார்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம தோள் கொடுக்கணும். அதை தாண்டி அவங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அன்பையும் கருணையையும் பாசத்தையும் மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பாக தடையாக இருக்கக்கூடாது. அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நல்ல கருத்துக்கள் யார் சொன்னாலுமே அதற்கு தடைங்கிற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. மாணவர்கள்கிட்ட இந்த ஒரு மெய்ஞான அறிவை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு குருஜி வந்து ரொம்ப போராடி கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சமூகத்தில் பல எதிர்ப்புகள், எதிர்மறையான விஷயங்கள் அவங்கள எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து தவிர்க்கப்படணும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலாரையே எதிர்த்த சமூகம் தான் நம்ம சமூகம். அவ்வளோ ஒரு நல்ல கருத்துக்களை 6000 திருவருட்பாக்களை கொடுத்த வள்ளலாரையே எதிர்த்த நம்ம மகாவிஷ்ணு குருஜியை மட்டும் நம்ம விட்டுருவோமா என்ன? என்னை பொறுத்தளவில் கண்டிப்பாக மாணவ சமுதாயம் வந்து ஒழுக்கத்துலேயும் சிறந்திருக்கணும், அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் படிப்புலையும் சிறந்து இருக்கணும். அதற்கான ஒரு ஒரு நல்ல ஒரு தேடலாக, அதுக்கான நல்ல ஒரு வழிகாட்டியாக மகாவிஷ்ணு குருஜி இருக்கார். அவரினுடைய ஆன்மீக பயணம் தொடர்வதற்கு நம்மளும் உறுதுணையாக இருப்போம். அவர் மாணவர்களுக்கு வழிகாட்டிய சில அறிவுரைகளை நம்மளுடைய காணொலியில் நான் பகிர்ந்துக்கிறேன்.
என்னுடைய மாணவ செல்வங்களும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், வருங்கால இளைஞர்கள், இளைஞர் சமுதாயம் எல்லாமே பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய பதிவை கேட்ட என்னுடைய அன்பு சொந்தங்கள், நட்புகள், உறவுகள் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய செல்வா. நன்றி, வணக்கம்.